குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ரமதான் கரீம். ரமதான் மாதத்தினுடைய வாழ்த்துக்கள். நாளையிலிருந்து இங்கே டிசிசி கண்ட்ரீஸில் ரமதானுடைய துவக்கம் இன்ஷா அல்லாஹ். இந்த மகரிப் தொழுகைக்கு பிறகு தென்பட்டால் இரவு தொழுகை ஆரம்பமாகும். நாளை முதல் ரமதானுடைய நோன்பு ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங், ரொம்ப சந்தோஷமான உணர்வு. அதாவது வருடம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளுமே நம்ம சிறந்த செயல்களை செய்யணும். சகோதரர்களுக்கு நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் பண்ணணும். இறையமல்களை தவறாமல் செவனே செய்யணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாலும் இந்த ரமதான் மாதத்தில் இந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக நினைவு கூறப்பட்டு வலியுறுத்தப்பட்டு அதை இன்னும் அதிகமாக டே டு டே லெவலில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இந்த ரமதான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும், இந்த 30 நாட்களினுடைய ஒவ்வொரு நாளும் அமைகிறது. போன ரமதானில் இருந்து நல்லபடியாக முடிஞ்சது, இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ரமதானில் உயிரோடு இருக்கிறதே இறைவனுக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா உயிரோடு இருக்கிறதே நம்ம மிகப்பெரிய சாதனை செய்கிற மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி மரணங்கள், இளவயது மரணங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுது. ஆக்சுவலாக கேட்ட ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. இறைவன் இந்த ரமதான் வரைக்கும் நான் என்னை உயிரோடு வச்சுருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் உயிரோடு வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்தும் இறைவனுக்கே மிக்க நன்றி. அதாவது உயிரோட மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமாக இருக்கும். அது இன்னும் மிக சிறப்பான விஷயம். எத்தனை பேர் ஆரோக்கிய குறைபாடோட ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, துயரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் நமக்கு மிக சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதிகமாக நமக்கு சுயசார்பை, பொருளாதாரத்தில் சுயசார்பை நமக்கு கொடுத்துருக்கான். அது மிக சிறந்த விஷயம். இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் இந்த ரமதான்லேயே நமக்கு வந்திருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு இயலாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நிறைய அள்ளி தான தர்மங்களை வழங்க வேண்டும். ஜகாத், இந்த 2.5% நம்மள்கிட்ட இருக்கிற அந்த செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மள்கிட்ட செல்வம் இருந்தால் அந்த 2.5% செல்வத்தை நம்ம ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நிறைய கொடுக்கணும். அள்ளி நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு உறவினர்கள், நம்ம ஊரில் உள்ளவங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா பாலஸ்தீனத்தில் அந்த மாதிரி போர் கண்ட்ரீஸில் எத்தனையோ பேர் வாடிக்கிட்டு இருக்காங்க. உணவு இல்லாமல், உறைவிடம் இல்லாமல், வீடு இல்லாமல், அவர்களுக்கு வாரி வழங்குவோம். அதுக்கு லெஜிட்டிமேட்டான வெப்சைட்ஸ்லாம் என்கிட்ட ரெட் கிரசன்ட், செஞ்சிலுவை சங்கம்னு சொல்லுவாங்க. அதை நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் உங்களால் இயன்ற தான தர்மங்களை, இந்த ஜகாத்தை ஃபுல்லாக 2.5% கணக்கு போட்டு எல்லா பணத்தையும் நீங்கள் கொடுங்க. இப்படி எல்லாருமே கொடுத்தா உலகத்தில் வறுமையே கிடையாதுங்க. இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. போர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே போர் இல்லாமல் ஆகி அமைதி நிலவட்டும். எல்லாருக்கும் ஆரோக்கியமும் சுயசார்பும் சந்தோஷமும் திரும்பட்டும் இன்ஷா அல்லாஹ். டேக் கேர் கைஸ். ரமதான் மாதத்தை நல்லபடியாக வரவேற்போம். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.